காலை வணக்கம். நெஞ்சமே நீ ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி அமர்ந்திரு. நெஞ்சமே நீ ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி அமர்ந்திரு. நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் விரைவில் வருமே, வந்திடுமே. நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் விரைவில் வருமே, வந்திடுமே. ஆமாங்க, ஒரு நாள் ஒரு ராஜா யானை மேல வலம் வந்து கொண்டிருந்தாராம். வழியில ஒரு பழ வியாபாரியினுடைய கடையை அந்த யானை டிஸ்டர்ப் பண்ணுச்சான். அந்த பழ வியாபாரி கோபப்பட்டு, உன்னை என்ன செய்யறேன் பாருன்னு வேகமாய் போய் அந்த யானையின் வாலை பிடித்தாராம். அடுத்த செகண்ட் அந்த யானை அப்படியே நின்னுடுச்சாங்க. அதிர்ச்சியான ராஜா அந்த பழ வியாபாரியிடம் சொன்னாரா, இப்படி ஒரு வல்லமைய ஸ்ட்ரென்த்தை நான் யார்கிட்டயும் பார்த்ததில்லைன்னு சொல்லி அவரை பேலஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டாராம். அங்க அவருக்கு நல்ல உணவு உடை என்று கொடுத்து அவருக்கு சில பொறுப்புகளை கொடுத்தாராம். ஒரு நாள் இன்னொரு நாட்டு ராஜா இங்க கெஸ்டா வந்தாராம். இந்த நாட்டு ராஜா அவருடைய நாட்டை பத்தி பெருமையா பேசினது மட்டும் இல்லாம தன்னோட நாட்டுல பழ வியாபாரிக்கு கூட ரொம்ப பவர் இருக்கிறதா பெருமையா சொன்னாராம். யானைய வாலை பிடிச்சே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு வேற சொன்னாராம். அந்த ராஜாவால நம்பவே முடியலையாம். அதனால இந்த ராஜா அந்த யானையை வர வச்சு இப்போ அந்த பழ வியாபாரியிடம் சொன்னாராம், அந்த யானைய வாலை பிடித்து கண்ட்ரோல் பண்ண சொன்னாராம். அந்த பழ வியாபாரியும் அந்த யானைய வாலை பிடித்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாராம். ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த பழ வியாபாரி அப்படியே கீழே விழுந்துட்டாராம். அப்ப அந்த ராஜா கேட்டாராம், சாதாரண உணவு சாப்பிட்டு இருந்தப்போ இருந்த ஸ்ட்ரென்த் இப்போ ராஜ உணவு சாப்பிடும் பொழுது எங்க போச்சு அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அந்த பழ வியாபாரி சொன்னாரா, அப்போ எனக்கு மனதுல எந்த ஒரு கவலையும் இல்லை. இப்போ நீங்க கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் நிறைவேற்றணுமே, அதை நான் கரெக்டா செய்யணுமேனு ஒவ்வொரு நாளும் அதை நினைக்க நினைக்க எனக்குள்ள டென்ஷன்ஸும் பயமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நான் பலவீனமா காணப்படுறேன்னு சொன்னாராம். ஆமாங்க, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் என்று. ஆமாங்க, மனதில் ஏற்படும் பயம், கவலை, மன அழுத்தம் ஒருவருக்குள்ள இருக்கிற திறனையும் பலனையும் குறைத்து மனதை சோர்ந்து போக பண்ணுங்க, அவங்கள பலவீனமாக்கிவிடும். அதனாலதான் வேதம் நமக்கு போதிக்கிறது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்துல தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு. ஆமாங்க, இந்த காலை வேளையில உங்களுக்குள்ள இருக்கிற பயங்கள், கவலைகள், வேதனைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே, அவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாரு, உங்களை கைவிட மாட்டாரு. நம்பிக்கையோட இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே, இதோ ஒரு பயத்தோடு கவலையோடு கலக்கத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பா, இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் என்று வாசிக்கிறோமே ஆண்டவரே. இப்பொழுதும் இருதயத்தில் உள்ள கவலையை நிமித்தம் ஆண்டவரே அப்பா சோர்ந்து போய் அப்பா பலன் இழந்தவர்களாய் காணப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பா, அவர்களுடைய இருதயத்தில் உள்ள கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே நீங்க நீக்கி போடுங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் ஏக்கங்களையும் கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி நீர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி, துதி, கன, மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.